வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 வருஷத்தில் சனி பகவான் பெயர்ச்சாகிறார். கும்பராசியில் ஜென்மச்சனியாக இருந்தவர் அடுத்தது மீன ராசிக்கு ஜென்மச்சனியாக போகிறார். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு அப்போ கும்பராசிக்கு பாதச்சனியும் மீன ராசிக்கு ஜென்மச்சனியும் மேச ராசிக்கு விரையச்சனியும் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஆகக்கூடிய இந்த மீன ராசிக்கு ஜென்மச்சனியாக வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அடுத்தது கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சாதகமாக இருக்க போகிறாரா அல்லது பாதகமாக இருக்க போகிறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி தான் இந்த சனி பகவான். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சனி பகவான் யார்? தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான். அப்போ தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் இப்போ பெயர்ச்சாகக்கூடிய காலகட்டம் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அருமையாக இருக்க போகுதுன்றதெல்லாம் மாற்றமே இல்லை. கிட்டத்தட்ட கன்னி ராசிக்காரங்களுக்கு அடுத்தது யாருக்கு சாமி டாப்பல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்க்கும்போது சனியுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 10 எப்பயுமே சனி பகவானுக்கு உண்டான பார்வை 3, 7, 10. அப்போ பார்த்துட்டிங்கன்னா மீன ராசிக்கு வர வேண்டிய சனி பகவான் 3ஆம் இடமாக யாரை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி பார்க்குறாரு. அப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடமாக சனி பகவான் பார்க்கும்போது சகோதரஸ்தானம், தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை சூப்பராக மாறப்போகுதுன்றதில் மாற்றம் இல்லை. அடுத்தது 7ஆம் இடமாக யாரை பார்க்குறாருன்னா உங்கள் கன்னி ராசி தான் பார்க்குறாரு. கும்பராசியில் இருந்த சனி பகவான் சிம்ம ராசி பார்த்தாரு. மீன ராசிக்கு போன சனி பகவான் உங்கள் கன்னி ராசி தான் 7ஆம் இடமாக பார்க்க போகிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா திருமண ஸ்தானத்தையே முக்கியமாக பார்க்க போகிறார். ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா 3, 7, 10 அப்போ அந்த 3 கூட இவன் சகோதரஸ்தானம், தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடமாக பார்த்தீங்க அப்படின்னா திருமண மாங்கலி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுதான் கலஸ்தரஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயம் உங்களோட வாழ்க்கையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமண தடையாக இருந்திருக்கும். ஒரு வாழ்க்கையை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்ற ஒரே ஒரு கவலை தான். கல்யாணம் ஆனவங்களுக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணணுன்ற கவலை. அப்போ இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் 2025 வருடம் 3ஆவது மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் 7ஆம் இடமாக கலஸ்தரஸ்தானத்தை உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்படி பார்த்தாருன்னா நிச்சயமாக பார்க்கும்போது உங்களுக்கு அருமையான ஒரு யோகத்தை கொடுத்துட்றாரு. திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு. அப்போ உங்களுக்கு திருமண பந்தம் மட்டும் ஏற்படுத்தி கொடுக்குறாரா? கிடையாது. ஏன்னா சனி பகவான் தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி பார்க்குறதுனால படித்த படிப்புக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. நான் ஒரு டிகிரிக்கு 2 டிகிரி நான் படிச்சுட்டேனுங்க, எனக்கு பலன் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு, இல்லை நான் படிப்பு முடிச்சுட்டு நான் ஒரு வேலைக்கு போனேன், என் உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறீங்களா? சனி பகவான் உங்களை பார்க்குறதுனால உங்கள் படிப்பு சூப்பராக இருக்க போகுது. படிப்பு துறையில் கைத்தட்டல், பாராட்டுகள் கிடைக்க போகுது. அடுத்தது படிப்பை முடிச்சுட்டு அதில் பலன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு அமைய போகுது. நான் ஒரு வேலையில் இருக்கிறேனுங்க, ஆனால் எனக்கு பர்மனெண்ட் இல்லை, நான் டெம்பரவரியாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு அந்த படிப்பை சார்ந்து தொழிலில் உங்களுக்கு கைத்தட்டல், பாராட்டல், அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூட போகுது. சரிங்களா? இல்லை நான் படிப்பை முடிச்சுட்டுங்க, நான் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறேன், எனக்கு சரியாக அமையலைன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 2025க்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமைய போகுது. ஏன்னா
சனி பார்வை உங்களுக்கு 7ஆம் இடமா பார்க்குறாரு. அதை விட பொதுவான பார்வை 7ஆம் இடம் தான். அப்போ அந்த 7ஆம் இடத்துக்கு உண்டான ராசி உங்கள் ராசி பார்க்குறதுனால நிச்சயமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா படிப்பு நல்ல மாற்றம் கிடைக்குது, தொழிலுக்கு சரியான முன்னேற்றம் இருக்க போகுது, கிடைச்ச வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு செய்துட்டு இருந்த காலம் போய் ஆசைப்பட்ட வேலையை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது. இது மூணுமே உங்களுக்கு லைஃப்பில் நடக்க போகுது. கன்னி ராசிக்காரங்களுக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். அதாவது புதன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்விக்கு அதிபதி, ஞானக்காரகன், புத்திக்காரகன், அறிவுக்காரகன். அறிவுக்காரகனுடைய வீட்டில் சனிப்புடைய பார்வை படும்போது அப்போ உங்களுடைய பயணம் சூப்பராக இருக்க போகுது. அப்போ உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடைக்க போகுது, வயதுக்கு தகுந்த வளர்ச்சி கிடைக்க போகுது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல தரம், மதிப்பு, மரியாதை உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மனசில் நினைக்கலாம், நான் உழைக்கிறேன், முதலாளிக்கு தானே எடுத்து கொடுத்துட்ருக்கிறேன், எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு என்கிட்ட திறமை இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது, அறிவு இருக்குது, பணம் ஒன்றும் இல்லை பணமும் இருக்குது, என்னால் சரியான முறையில் அந்த பாதையில் போக முடியலன்னு நினச்சவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி உங்களுடைய பாதை பிரகாசமாக இருக்க போகுது. நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வாழ போகிறீங்க. நினச்ச மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் அந்த 2.5 வருஷம் இருக்க போகிறீங்க. 2 வருஷம் 2 மாதம் 5 நாள் அருமையாக வாழ போகிறீங்க. ஏன்னா மீன ராசிக்கு வர வேண்டிய சனி பகவான் 2 வருஷம் 2 மாதம் 5 நாள் மீன ராசியில் சனி பகவான் இருக்க போகிறார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சூப்பராக அமைய போகுதுன்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்போ இந்த 2.5 வருட காலம் இப்படியே நமக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அதாவது ஒரு விஷயன்றது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு கிரக பயிற்சி ஆகிட்டு நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அதில் வக்கரம் அடையும் போது அதுக்கு ஆப்போசிட்டாக பலன்கள் கொடுப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17ஆம் தேதி இன்றைக்கி 7வது மாதம் 2025 சனி வந்து பார்த்திங்கன்னா வக்கரம் அடைகிறார். 2025 வருடம் 7வது மாதம் 17ஆம் தேதி சனி வந்து வக்கரம் அடைகிறார். அப்போ வக்கரம் அடைஞ்சு அதே 2025 வருடத்தில் நவம்பர் மாதம், அதாவது 11வது மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்கரத்தில் போயிடுவார். இந்த காலகட்டம் ஒரு 4 மாதம் 10 நாள். அந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது நீங்கள் கவனமாக அதை அப்போ பார்த்துக்கிடுங்க, சரிங்களா? ஏன்னா இப்போ உங்களுக்கு சனியுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படும்போது அதே சமயத்தில் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி, புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா அப்படின்றது ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் ஒவ்வொரு மனிதனுக்குமே சொந்தமாக வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கும். ஏன்னா ஆசைன்றது இல்லாத மனசு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, இல்லைங்களா? அப்போ நமக்கு வந்து ஒரு வீடு கட்டணும், ஒரு மண்மனையை வாங்கணும், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், இடம் வாங்கி கிரையம் பண்ணணும், சொத்து சேர்க்கணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு 11ஆம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும். அந்த 11ஆம் இடம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா, இந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சியாக இருக்கிறாரா, நீச்சமாக இருக்கிறாரா, உச்சமாக இருக்கிறாரா, பகையாக இருக்கிறாரான்றது ஒரு பார்த்துக்கோங்க. அப்போ 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம், தனஸ்தானம், கல்விஸ்தானத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா, அடுத்தது 3ஆம் இடம் சகோதரஸ்தானம், தைரியஸ்தானத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா, புத்திரஸ்தானம் மட்டும் இல்லை பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கும் அவரது அதிபதி. அப்போ அந்த 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா, 7ஆம் இடம் அதாவது கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா, 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஹெல்த் முக்கியம் இல்லையா, அந்த ஹெல்த்து நல்லா இருக்கிறோம்னா 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா பொது பலன் அப்படின்றது எல்லா கன்னிராசிக்காரங்களுக்குமே இது பொதுவாக பொருந்தும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்தந்த இடத்துக்கு அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு தகுந்த பலன்களை கொடுப்பார் உங்களுக்கு. இப்போ நீங்கள் சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தீங்கன்னா மாதம் 30 நாளும் கரெக்டாக வேலைக்கு போயிருந்தால் அந்த 30 நாளுக்கு உண்டான சம்பளம் முழுமையும் உங்கள் கைக்கு வரும். இல்லைங்க நான் 15 நாள் வேலைக்கு போனால் 15 நாள் வேலைக்கு போனால் அதுக்கு தகுந்த சம்பளம் தான் வரும், இல்லைங்களா? நம்மளுடைய கிரகத்துக்கு அதிபதி எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த பலனை தான் நமக்கு கொடுப்பார். இந்த சனி பகவான் எல்லாம் எப்படி தெரியுங்களா, அவர் வந்து ஸ்டேட் பார்வேர்டு மாதிரி குறைச்சி கொடுக்க மாட்டார், சேர்த்து கொடுக்க மாட்டார். அவர் கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்தால் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார்.
சரிங்களா? பொதுவாக சனி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எப்பயுமேன்றது வந்து பார்த்துட்டிங்க எப்படின்னா, அதாவதுன்றது வந்து ஒரு விஷயத்தை அவர் நினச்சிட்டாருன்னா அது வந்து தப்போ ரைட்டோ செயல்படுத்தி விடுவார். அவர் தான் இந்த சனி பகவான். அப்போ இந்த சனி பகவான் உங்கள் கன்னி ராசி பார்க்குறதுனால 100% கன்னி ராசிக்காரங்களுக்கு தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நடக்கும். டெம்பரவரியாக இருந்தவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகும். படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலம் போகணும் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த பலன்களை கொடுத்துருவார். இதை விட இந்த விளையாட்டுத்துறை, கலைத்துறை இந்த மாதிரி சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு படி மேலே போய் சப்போர்ட்டாக இருப்பார். சரிங்களா? இதில் மெயினாக நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, சாமி எனக்கு நான் வீடு கட்டுறது இருக்கட்டும், மண்மனை வாங்கிறது இருக்கட்டும், சொத்து வாங்கிறது இருக்கட்டும், என் கடன் பிரச்சனை எப்போ தீரும், என் குடும்ப பிரச்சனை எப்போ தீரும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படின்றதுனா உங்களுக்கு அருமையாக உங்கள் ராசி பார்க்குறார். அப்போ வந்து உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஆகும்போது உங்கள் ராசி வந்து கன்னி ராசி வந்து சனி பார்க்குறாரு. ஆல்ரெடி உங்கள் ராசி வந்து ரிஷப ராசியில் இருக்கிற குரு பகவான் வந்து கிட்டத்தட்ட அடுத்தது 2025 வருடம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 5வது மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் உங்கள் கன்னி ராசி தான் பார்த்துட்ருக்கிறார். அது ஒரு அருமையான காலம். இதை விட பார்த்தீங்க அப்படின்னா அதே 2025 வருடத்தில் 5வது மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவானும் உங்கள் ராசி பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5வது மாதம் வரைக்கும் 2025 5வது மாதம் வரைக்கும் சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு, ராகுவும் பார்க்குறாரு. இந்த 3 பார்வையும் பார்க்குறடே யாருது? கன்னிராசி. அப்போ நிறைய பேருக்கு திருமண தடையாக இருந்தவங்களுக்கு திருமணம் ஆகும். அதே மாதிரி இந்த ஆன்லைன் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்டன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலீடு போட்டு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அருமையான மாற்றத்தை கொடுக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த 3வது மாதத்துலேருந்து அந்த 5வது மாதம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2.5 மாதம் 3 பார்வை உங்கள் ராசி மேலே படுது இல்லையா? அப்படி படும்போது கிட்டத்தட்ட 2025 3வது மாதம் 29ஆம் தேதியிலிருந்து அடுத்தது 5வது மாதம் இன்றைக்கி வந்து 18 தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடப்பட்ட காலத்தில் 3 கிரகங்கள் உங்கள் ராசி பார்க்குறதுனால கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு மாற்றங்கள். ரொம்ப நாளாக ஒரு இடம் கிரையம் பண்ண முடியாத இடமா இருந்தால் கிரையமாயிடும். கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தாலும் கைக்குடி வரும். கணவன் மனைவிக்குள்ளார பிரிஞ்சிருந்தாலும் இல்லை ஒரு வீட்டில் இருந்து பிரிவின வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே கிடைச்சிரும். ஆனால் ஒரே விஷயம், குழந்தை பிறந்துட்டால் தாய் தந்தை ஜாதகம் குப்பையில் போடணுன்றது ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போ நம்ம பிள்ளைங்களுடைய நேரம் இருந்தது அப்படின்னா அதுதான் நமக்கு மெயினாக பேசும். சரிங்களா? அதனால் எப்படி பார்த்தாலும் கன்னி ராசிக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரணரோண ரோக சனியாக இருப்பார். ரோக சனி இல்லைங்களா? 6ஆம் இடம்னா ரோக சனி இருந்து இப்போ அடுத்தது 7ஆம் இடம் கண்டகச்சனியாக வர நேரம் சனி பார்வை உங்களுக்கு 7ஆம் இடமாக பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறாரு. புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்க போகிறாரு. கிட்டத்தட்ட இந்த 2 வருஷம் 2 மாதம் 5 நாள் அனுபவத்தை மெயினாக மேக்ஸிமம் கொடுக்க போகிறாரு. சரிங்களா? அதனால் நீங்களாக போய் சின்ன சின்ன விஷயத்தில் போய் மாட்டிக்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி வந்து பொதுவான பலனை தான் நம்ம சொல்ல முடியும். இது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க அப்படின்னா கெட்டதுன்னு தெரிஞ்ச நெருப்புன்னு தெரிஞ்ச சுடும் அப்படின்னா தொடாது இருக்கணும். பார்த்துக்கலாம், அவங்க சொல்கிறவங்க சொல்லுவாங்க, நம்ம தொட்டு பார்க்குறோம்னா சுடதான் செய்யும். சரிங்களா? அதனால் என்னென்னா எதிர்பார்ப்பு சனீஸ்வரனுக்கு பிடிக்காது, கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? இருந்தாலும் உங்களுடைய காலகட்டம்ன்றது அருமையான ஒரு யோகத்தில் இருக்குது. கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச இலக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அடைய போகுது. அது எப்படி இருக்குதுன்றது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.